வணக்கம். தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாகப்பட்டினத்துக்கு அருகே காமேஸ்வரம் அப்படிங்கிற ஊரில் உள்ள கடற்கரைக்கு நீலக்கடல் அங்கீகாரம் அப்படிங்கிற சர்வதேச சான்றிதழ் கிடைச்சிருக்கு. அதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். கடற்கரை அப்படின்னாவே ரொம்ப அழகு, சந்தோஷம், குழந்தைகளுக்கான விளையாடக்கூடிய இடம் அப்படின்னு அனைத்து தர மக்களுக்கும் பிடித்தமான ஒரு இடம் எது அப்படின்னா கடற்கரை தான். அந்த வகையில் மக்களோட பயன்பாட்டை பொறுத்து உலகத்தோட பல்வேறு கடற்கரைகளுக்கு இந்த நீலக்கடல் அங்கீகாரம் அப்படிங்கிற சான்றிதழ் வழங்கப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் தமிழகத்தில் உள்ள கோவளம் கடற்கரைக்கு நீலக்கடல் அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. மேலும் 10 கடற்கரைகளில் 4 கடற்கரைகளில் பணிகள் நடைபெற்று வருது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னையில் உள்ள மெரினா கடற்கரை, ராமேஸ்வரத்தில் உள்ள அரியமான் கடற்கரை, கடலூரில் உள்ள சில்வர் கடற்கரை, நாகையில் உள்ள காமேஸ்வரம் ஊரில் உள்ள கடற்கரை. இந்த கடற்கரைகளுக்கு ஏன் வழங்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, கடற்கரைகளில் திடக்கழிவு மேலாண்மை சிறப்பாக இருக்கணும், கடற்கரை தூய்மையாக இருக்கணும், அடுத்து பார்த்தோம்னா சுற்றுலா பயணிகளோட பாதுகாப்பு சரிவர இருக்கணும். இந்த அம்சங்களை மதிப்பீடு செய்து டென்மார்க் சுற்றுச்சூழல் கல்விக்கான அறக்கட்டளை அப்படிங்கிற அமைப்பு இந்த சான்றிதழை கொடுத்துட்டு வருது. முக்கியமாக நாகப்பட்டினத்தில் உள்ள காமேஸ்வரம் கடற்கரைக்கு ஏன் வழங்கப்படுது அப்படின்னா ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு பார்த்தோம்னா, 2007ஆம் ஆண்டு நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களால் நிர்மல் புரஸ்கார் அப்படிங்கிற விருது இந்த ஊருக்கு வழங்கப்பட்டிருக்கு. எதுக்காக அப்படின்னா சுகாதாரமான ஊராட்சி அப்படிங்கிறதுக்காக வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா, இந்த ஊரில் என்ன தொழில் அப்படின்னா விவசாயமும் மீன்பிடியும் ஒரு தொழிலாக இருக்குது. வங்கக்கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான கடற்கரை. இந்த ஊரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கீரனேரி, செயின்ட் செபஸ்டியன் மேல்நிலைப்பள்ளி, அடுத்து கோகஜ் மருத்துவமனை, காமேஸ்வரம் கோவில், இதெல்லாமே அந்த ஊரை அழகுபடுத்துது. முக்கியமாக இங்கே இன்னொரு சிறப்பான விஷயம் நடக்குது. என்னென்னா, ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூசத்தை அன்னைக்கு இங்கே உள்ள சந்திர நதியும் கீரனேரியும் சங்கமிக்கக்கூடிய இடத்துல சுவாமிக்கு தீர்த்தவாரிகள் நடைபெறுது. இந்த வருஷம் 2 லட்சத்துக்கும் மேலே மக்கள் கலந்துகிட்ருக்காங்க. ஒரு ஆன்மீக இடமாகவும் இது இருக்குது. கடற்கரையில் இந்த அங்கீகாரத்துக்கான பணிகள் என்னென்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மூங்கில் இருக்கைகள், கண்காணிப்பு கோபுரங்கள், சாய்தள இருக்கைகள், மாற்றுத்திறனாளிகள் வந்து போகக்கூடிய தனியான பாதைகள் இதெல்லாமே அமைக்கப்பட்டு வருது. சுற்றுலா பயணிகளை பொறுத்த வரைக்கும் நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு வரும்போது நாகூர், சிக்கல், எட்டுக்குடி, வேளாங்கண்ணி இந்த இடத்தெல்லாம் பார்த்ததோடு மட்டும் இல்லாமல் காமேஸ்வரத்தில் உள்ள கடற்கரையும் பார்த்து மகிழலாம். அந்த வகையில் நாகப்பட்டினம் மக்களுக்கு இந்த நீலக்கடல் அங்கீகாரம் காமேஸ்வரத்துக்கு கிடைச்சிருக்கிறது அந்த மக்கள் அனைவருக்கும் சந்தோஷமான ஒரு விஷயம். அவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். காமேஸ்வரம் கடற்கரையை இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் போய் பார்த்துருக்கீங்க, இனிமேல் யார் போய் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.